மூடியதொரு கதவு திறக்காமலேயே தவித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சோதனையாக மாறிப்போயிருக்கின்றது. யாரிடமும் சொல்ல முடியாத அழுகை உனக்குள் உறைந்து கிடக்கின்றதா? இப்பொழுது இந்த வாக்கை கேள். உனக்காக தான் நான் வந்திருக்கின்றேன் சர்வ சக்தி கொண்டு. இன்னும் 24 மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நான் நிரப்ப விரும்புகின்றேன். மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையை இப்பொழுது நான் திசை திருப்ப விரும்புகின்றேன். இன்று நீ என்னுடைய வாக்கை கேட்கின்றாய் என்றால் நிச்சயம் ஒரு விஷயம் உறுதி, உன் வாழ்க்கை முழுமையாக மாற்றப்பட போகின்றது என்பது. கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக, பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வாக, துன்பங்களுக்கு எல்லாம் முடிவாக இன்பத்தையும் கொடுக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன். நான் வெறும் சிலை அல்ல, அசைவற்ற பாறையை மந்திர சக்தியில் ஒளிரச் செய்யக்கூடிய அருள் வடிவம் சர்வசக்தி இந்த கணபதியிடம் இருக்கின்றது. நான் சர்வசக்தியோடு வந்துள்ளேன் என்றால் அதற்கான அர்த்தம் தெரியுமா? அது வெறும் வார்த்தை அல்ல, உன்னுடைய உள்ளத்தின் ஆழம் வரை இருக்கக்கூடிய நன்மையை வாரி கொடுக்க ஒரு தீர்க்கமான தீர்மானம். இப்பொழுது வரை உன் வாழ்வில் நடந்தது ஒரு பக்கம், இந்த வாக்கை கேட்ட பிறகு நிகழவிருப்பது இன்னொரு பக்கம். முழு உலகமே அதிரும் அளவுக்கு ஏதோ ஒரு திடீர் மாற்றம் உனக்குள் ஏற்படும். அது உன்னுடைய நெஞ்சில் ஒளிந்திருந்த அந்த நம்பிக்கையை வெளியே கொண்டு வரும். அது உன்னுடைய கனவுகளுக்கு ஒரு வழிமுனையாக அமையும். ஏன் இந்த வாக்கு மிகவும் முக்கியம்? நீ பார்த்த இந்த ஒரு வாக்கு கணபதியின் வாக்கு, பரம்பொருளினுடைய பரிசு, தெய்வத்தினுடைய நேரடி வாக்கு தத்தம், உனக்கே உரித்தான புனிதமான செய்தி. இதை கேட்டுவிட்டால் எதுவுமே தாமதமாகாது, எல்லாம் சாதனையாக தான் மாறும். மாற்றம் என்பது வெளியிலிருந்து வரப்போவதில்லை, அது உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் உருவாகும். இன்று இந்த பதிவை நீ கேட்கின்றாய் என்றால் உன் உள்ளத்தில் திடீர் மாற்றம், திடீர் திருப்பம் ஆரம்பிக்கும். வெற்றிக்கு வாயில் திறக்க தயாரானது. நீ மட்டும் கதவை தட்டுவாய் என்றால் போதும். இந்த பிள்ளையார் உன்னுடைய முயற்சிக்கு அருள் சேர்க்க தயாராகவே இருக்கின்றேன். உன்னுடைய பழைய தோல்விகள் எல்லாம் ஒரு பயிற்சியாக மாறும். அந்த பயிற்சி இப்பொழுது வெற்றிக்கு தான் வழியை காட்டும். இனிமேல் உன் எதிர்பார்ப்புகளை தாண்டி விஷயங்கள் நடக்கும். ஏனென்றால் இது பிள்ளையாரினுடைய நேரடி செயல்பாடு. எதையும் தவிர்க்காமல் ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்வாய். அதற்குள் ஒரு வாக்கு இருக்கும். அந்த வாக்கிற்குள் கணபதி நானும் இருப்பேன். நான் கேட்டேன், நம்பிக்கையோடு கேட்டேன் அப்பா. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒளி தரும் மின்மினி பூச்சாக மாறி இருக்கின்றது. நீங்கள் சொன்ன அந்த 24 மணி நேரம் எனக்கு வெற்றி வாசலாக மாறட்டும் என்று உன்னுடைய பிரார்த்தனை என்னுடைய வாக்கோடு உயிரோடு கலந்துவிடு. அறிகுறிகள் வருவதை பார். எதிர்பாராத நற்செய்தி என்னுடைய வருகையின் அடையாளமாக உனக்கு கிடைக்கும். பழைய தோல்விகள் எல்லாம் புதிய வாய்ப்பாக மாறி இருக்கும். நீண்ட நாளாக நீ அழைத்த அந்த ஒருவரிடமிருந்து மீண்டும் அழைப்பு தானாக வரும். சுமையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக அகன்றுவிடும். சிறு சிறு சந்திப்புகள் கூட மாபெரும் வெற்றிக்கு ஒரு புனித பாலமாக மாறும். பிள்ளையார் பூஜைக்கு ஒரு சிறிய துளசி இலையும் ஒரு சிறிய தீபமும் ஏற்றினால் போதும். 108 முறை ஓம் கம் கணபதியே நமக என்று சொன்னால் போதும். தங்களுடைய வீட்டிலுள்ள கணபதிக்கு சிறிய சாமானிய பூஜை நடத்தினால் போதும். நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் போதும். 24 மணி நேரத்திற்குள் அமைதியாக இருந்தால் போதும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு மின்சாரம் போல புதிய சக்தி உள்ளே நுழைவதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள். வாழ்க்கை எத்தனையோ பாடங்களை ஒவ்வொரு சோதனையிலும் கற்பித்து கொண்டிருக்கும் பொழுதும் சில நேரங்களில் மறந்து மீண்டும் அதே தவறை செய்யும் பொழுது மீண்டும் அந்த பாடத்தை சோதனையின் மூலமாக கற்க வேண்டிதான் இருக்கின்றது. ஏன் மீண்டும் இதே மாதிரி நிகழ்கின்றது என்று யோசிப்பதை காட்டிலும் நம் எண்ணங்கள் மாற்றப்பட்டதா என்று சற்று சிந்திக்க வேண்டும். நாம் எதை நம்புகின்றோமோ, நாம் எதை தேடுகின்றோமோ, நாம் எதற்கு ஆசைப்படுகின்றோமோ அதுதான் கிடைக்கவும் செய்கின்றது. பணத்தின் மீது ஆசைப்பட்டு கஷ்டத்தை பற்றி நினைத்து கொண்டே இருந்தால் கஷ்டத்தை ஈர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. உன்னை சந்தித்து உன்னுடைய வாழ்க்கையில் சக்தியோடு நான் நுழைந்திருக்கின்றேன். இனி உன்னுடைய முகத்தில் நான் வெளிச்சத்தை காண்பேன். அதை நீ உணர மறுக்க முடியாது என்பதை சொல்லதான் இப்பொழுது நான் வந்தேன். முகத்தில் ஒளிரும் ஒளியானது மெதுமெதுவாக உன் வாழ்க்கை திருப்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான அர்த்தம். இப்பொழுது வரை சோதனை நடந்தது என்றால் இனிமேல் நடப்பது வெற்றிக்கான பயணம்தான். ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த கணபதி.
தடம் தெரியாத பாதையில் நடந்து கொண்டிருப்பதைப் போல தெரிந்தாலும் ஏதோ ஒரு திசையில் உனக்கான வெளிச்சம் என் கரங்களை கொண்டு காண்பிக்கப்படும். அந்த வெளிச்சத்தினுள்ளே நுழைந்து உன் வாழ்விற்கான இன்பத்தை நீ பெற்றும் விடுவாய். முன்னேற்றமே இல்லை, மேலும் மேலும் கஷ்டத்தை தானே அனுபவிக்கின்றேன், கடனை தானே அனுபவிக்கின்றேன் என்று குழம்பாதே. கஷ்டங்கள் வருவது எல்லாம் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கான அடித்தளங்கள் தான். அதை நம்பிக்கையோடு கவனமாக கடந்தாயானால் நல்ல அனுபவத்தோடு உன் வாழ்க்கையை நீ வெற்றி காண முடியும். இந்த கணபதி இருக்கும் பொழுது உனக்கு கண்ணீர் என்பது கிடையாது. இது நாள் வரை அழுது முடித்த ஒவ்வொரு நிமிடத்திற்கும் கூட பதிலளிக்க உன் வாழ்க்கையில் இப்பொழுது நான் வந்தே விட்டேன். இனி உன் வாழ்வில் விளக்கும் வெற்றியும் தொடரும். மேகம், மழை, அதன் பின்னால் வானவில், இவை எல்லாமே அமைதிக்கான வழிதான். உன் நம்பிக்கை பூவாக மலரட்டும். நான் தரும் அருள் அதில் தென்றலாக உன்னை சுற்றட்டும். முன்றைய நாட்கள் எல்லாம் சோதனையாக இருந்தாலும் இனிமேல் வரும் நாட்களை சாதனை கொடுக்கக்கூடிய நாட்களாக மாறும். என்னை நம்புகின்ற அப்படி என்றால் உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் எல்லாம் இக்கணமே திறந்து கொள்ளும். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இக்கணம் முதல் நான் ஆரம்பித்திருக்கின்றேன். என்னுடைய ஆரம்பம் உன்னுடைய முயற்சிக்கான வெற்றியாக தான் அமையும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு புரியாமலும் தெரியாமலும் குழப்பத்தில் நீ இருந்தால் அந்த நேரம் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் என் கரங்களில் பட்டு உன் வாழ்விற்கான இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தருணங்களாக மாறிவிடும். குழப்பம் இருந்தால் அந்த இடத்தில் அந்த குழப்பத்தை தள்ளி வைத்துவிட்டு நம்பிக்கையை உள்நுழைக்க வேண்டும். பூவினுடைய மனம் உன்னுடைய வாழ்வை நறுமணமாக்கும் என்பதை நீ உணர வேண்டும். பூவிற்கு ஏது வாசம் இருக்கின்றது என்று நீயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில் நறுமணம் இல்லாதது போல உணர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. மலர்கின்ற மலர் உன் வாழ்விற்கான நறுமணத்தை கொடுக்கும், கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்பினால்தான் மனம் வீசக்கூடிய வாழ்க்கையை நீ பெற முடியும். ஒரு சின்ன வார்த்தை உன் வாழ்க்கையின் பெரும் வெற்றியாக மாறக்கூடிய சக்தியை உருவாக்கும். அந்த வார்த்தைக்காக தான் நான் உன்னோடு வந்து தினம் தினம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் வருகின்றேன் உனக்காக என்பதை உணர்ந்து நீ அனுதினமும் வந்து என் வாக்கை கேட்பாயானால் உன் வாழ்க்கை ஒரு நல்ல வசந்தத்தை பெறக்கூடிய வாழ்க்கையாக மாறும். தீபம் ஏற்றி துளசி இலையை பறித்து வைத்து எனக்கு பூஜை செய்து பார், உன் வாழ்க்கையில் எப்படி எல்லாமே சிறப்பாக மாறுகின்றது என்பதை. கஷ்டங்கள் எல்லாம் உடனே குறைந்துவிடும். நல்ல செய்திகள் எல்லாம் உன்னை தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நடக்கும். தடைப்பட்டிருந்த அத்தனை காரியமும் கைகூடி வரும். நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறும். இத்தனை நன்மைகளும் என்னை பூஜித்தால் கிடைக்கும், என்னை நினைத்தால் கிடைக்கும். நல்லது நடக்கும்.